வணக்கம். இது சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மணல் கொள்ளையர்களுக்கும் அதிரடி படையினருக்கும் இடையே மோதல். கொரோனா தொடர்பில் உண்மை நிலவரத்தையே கூறுகின்றோம், அரசாங்கம் தெரிவிப்பு. ஃபெசிலுக்காக தனது நாடாளுமன்ற பதவியை ராஜினாமா செய்த ஆளும் கட்சி எம்பி. விவசாயிகளிடமிருந்து நியாய விலையில் நெல் கொள்வனவு ஆரம்பம். கொழும்பில் கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸ் வழங்கும் நடவடிக்கைகள் நாளை. சட்டவிரோதமான முறையில் மன்னாருக்கு கடத்தி வரப்பட்டு கைப்பற்றப்பட்ட ஒரு தொகுதி உலர்ந்த மஞ்சள் மூடைகள் நேற்று தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாத காலப்பகுதிப்பட்ட பகுதியில் மீட்கப்பட்ட குறித்த உலர்ந்த மஞ்சள் கட்டி மூடைகளே இவ்வாறு அழிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 28 மூடைகளில் பொதி செய்யப்பட்ட 777 கிலோ 600 கிராம் உலர்ந்த மஞ்சள் தலைமன்னார் பிரதான வீதி தாராபுரம் காட்டு பகுதியில் தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் சில கிராம சேவகர் பிரிவுகள் இன்று காலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். 3 மாவட்டங்களை சேர்ந்த 4 கிராம சேவகர் பிரிவுகளே இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மாத்தறை மாவட்டத்தின் உயன்வத்த மற்றும் உயன்வத்த வடக்கு கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் களுத்துறை மாவட்டத்தின் தொடங்கோட கிராம சேவகர் பிரிவின் மலபடவத்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்தின் நாரந்தனி கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏறாவூர் 2 கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் பாடசாலை மாணவன் ஒருவர் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தோணிக்கல் லக்சப்பான வீதி பகுதியை சேர்ந்த பிபிலானந்தா கல்லூரியில் தரம் 10 கல்வி பயிலும் உதயச்சந்திரன் சஞ்சீவ் என்ற மாணவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவன் நேற்றிரவு தனது பெற்றோருடன் வீட்டில் இருந்துள்ளார். பின்னர் தூக்கத்திற்கு சென்ற மகனை இன்று காலை எழுப்புவதற்காக பெற்றோர் சென்ற நிலையில் மகனை காணவில்லை என அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் வீட்டின் வெளிப்பகுதியில் முகத்தில் காயங்களுடன் குறித்த மாணவன் சடலமாக உள்ளதை வீட்டில் உள்ளவர்கள் அவதானித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தடயவியல் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் அரியாலி பகுதியில் மணல் கொள்ளையர்களுக்கும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் 4 அதிரடிப்படையினர் காயமடைந்த நிலையில் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியாலி கிழக்கு பகுதியில் இன்று அதிகாலை 2 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை மணல் கொள்ளை சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் மணல் கொள்ளையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அங்கு சென்றுள்ளனர். மணல் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்ய முற்பட்ட போது கொள்ளையர்கள் மணல் அள்ளுவதற்கு வைத்திருந்த உபகரணங்களால் தாக்குதல் நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவத்தில் அதிரடிப்படையினர் 4 பேர் காயமடைந்துள்ளனர். தப்பித்து சென்றவர்களில் 2 அதிரடிப்படையினர் துரத்தி பிடித்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் தப்பிச் சென்ற ஏனையவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர். காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட மீனவர்கள் 14 நாட்களின் பின்னர் திருகோணமலை கடற்பகுதியில் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்பகுதியிலிருந்து சுமார் 85 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஆழ்கடல் மீன்பிடி படகு ஒன்றின் உரிமையாளர் மூலம் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதேவேளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 2 மீனவர்களினதும் நேரடி தொடர்புகள் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் இந்த விடயம் தொடர்பில் கடற்படை மற்றும் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி வன்னேரிக்குளம் பகுதியில் கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்பட்ட விவசாய வீதிகள் தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர் ராஜகோபு தெரிவித்துள்ளார். காலநிலைக்கு சீரான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் கீழ் சுமார் 30 மில்லியன் ரூபாய் செலவில் வீதிகள் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. வன்னேரி குளத்தின் கீழுள்ள பிரதான நீர் விநியோக வாய்க்கால்கள், கிளை வாய்க்கால்கள், விவசாய வீதிகள் புனரமைக்கப்படாமையால் விவசாய நிலங்களுக்கு செல்வதற்கு விவசாயிகள் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வந்துள்ளனர். இதுவரை காலமும் எதிர்கொண்ட பிரச்சினைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இந்த சீரமைப்பு நடவடிக்கைகள் அமையும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் டெல்டா தொற்றின் அச்சுறுத்தல் நாட்டிலும் தீவிரமடையும் சாத்தியம் காணப்படுவதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பயண தடை தளர்த்தப்பட்டுள்ளது என்பதற்காக பொதுமக்கள் பொறுப்பற்ற வகையில் செயற்படக்கூடாது.
பொது சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றினால் இந்த சவாலை வெற்றி கொள்ளலாம். டெல்டா மற்றும் கோவிட் வைரஸ் பரவல் தொடர்பிலான தகவல்களை மறைக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது. உண்மை தகவல்களை மறைத்தால் அரசாங்கமே நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும். கோவிட்-19 வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது சடதியாக குறைவடைந்த நிலையில் காணப்படுகிறது. டெல்டா தொற்றின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையால் நடாத்தப்படுகின்ற வருடாந்த பெரஹரா வீதியுலாவினை இந்த வருடத்திற்கு நடாத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. பெரஹரா பேரணியில் கலந்து கொள்கின்ற நபர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் தற்சமயம் தலதா மாளிகை வளாகத்தில் நடாத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தொடர்ந்து 10 நாட்களுக்கு பெரஹரா பேரணி நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த 4 மாதங்களுக்கு எந்தவொரு உர பற்றாக்குறையும் நாட்டில் இருக்காது என விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமுகே உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சேமித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து உர பங்குகளையும் உடனடியாக விடுவிக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது 102,000 மெட்ரிக் டன் உரங்கள் கையிருப்பில் உள்ளது. நேற்று இடம்பெற்ற நீண்டகால கலந்துரையாடலின் பின்னர் ஒரு வாரத்திற்குள் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்குவதற்கு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை உர நெருக்கடி தொடர்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால் அரசியல் உள்ளது என தெரிவித்துள்ளார். மைசூர் பருப்பு மற்றும் வெள்ளைச்சீனி ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உள்நாட்டில் அதிக விலைக்கு குறித்த பொருட்களை விற்பனை செய்வதால் சதோசா மற்றும் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களினூடாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து சீனி மற்றும் மைசூர் பருப்பை நேரடியாக இறக்குமதி செய்து விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றம் இன்று காலை 10 மணிக்கு கூடியுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை 4 நாட்களுக்கு நாடாளுமன்ற அமர்வை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்த ஜாபே அபேவர்தன தலைமையில் நேற்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. பயண கட்டுப்பாடு காரணமாக இதற்கு முன்னர் வாரத்தில் 2 நாட்களுக்கு மாத்திரம் நாடாளுமன்ற அமர்வுகள் நடாத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது 4 நாட்களுக்கு அமர்வை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அசாதாரண வகையில் தங்களை தனிமைப்படுத்தி இருப்பதாக தெரிவித்து புண்ட்லோயா டன்சினன் மத்திய பிரிவை சேர்ந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 1 மாதத்திற்கும் அதிகமான காலம் தங்களை தோட்டத்திற்குள் தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற காரணத்தால் பல்வேறு கஷ்டங்களுக்கும் உள்ளாகி இருப்பதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசாங்கத்திடம் இருந்து கிடைக்கின்ற பொருளுதவி கூட தங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றும் வாழ்க்கையை தொடர்ந்து நடாத்துவதற்கு பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 500 தொழிலாளர்கள் இவ்வாறு இன்று பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து குறித்த பகுதி இன்று முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளிடமிருந்து நெல்லை நிர்ணயிக்கப்பட்ட விலையில் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாக அமைச்சர் மஹிந்தானந்தா அழுத்கமுகே தெரிவித்துள்ளார். அதற்கமைவாக 1 கிலோ நாட்டரிசி 50 ரூபாய்க்கும் 1 கிலோ சம்பா அரிசி 52 ரூபாய்க்கும் 1 கிலோ கீரி சம்பா அரிசி 52 ரூபாய்க்கும் கொள்வனவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த கெட்டகொட பதவி விலகியுள்ளார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார். இதனையடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவிப்பதற்கு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் நடவடிக்கை எடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஃபெசில் ராஜபக்சவை நாடாளுமன்ற உறுப்பினராக்குவதற்கு வழியேற்படுத்தும் வகையில் ஜெயந்த கெட்டகொட பதவி விலகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். 15 வயது சிறுமியொருவரை இணையத்தில் பாலியல் விற்பனைக்கு விடுவித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இருதய வைத்திய ஆலோசகர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 9ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கல்கிசி பகுதியில் 15 வயது சிறுமி ஒருவரை இணையதளம் மூலமாக பாலியல் செயற்பாடுகளுக்கு விற்பனை செய்ததாக தெரிவிக்கப்படும் விவகாரம் தொடர்பில் 25க்கும் அதிகமான சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட கொழும்பு 1 முதல் 15 வரையான பகுதிகளில் நாளை முதல் 2வது டோஸ் வழங்கும் பணிகள் ஆரம்பமாக உள்ளது. 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2வதாக ஃபைசர் தடுப்பூசி வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
தடுப்பூசி செலுத்தப்படும் தினம் மற்றும் இடம் என்பன குறுஞ்செய்தி ஊடாக அறிவிக்கப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் ஃபைசர் தடுப்பூசியின் முதல் தொகுதி நேற்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தது. குறித்த தொகுதியில் 26,000 தடுப்பூசிகள் அடங்குவதுடன் இம்மாதத்திற்குள் 2 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் கட்டமாக கிடைக்க உள்ளன. ஊடக சுதந்திரத்தை பறிப்பவர்கள் பட்டியலில் இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஊடக சுதந்திரம் குறித்த சர்வதேச அமைப்பான எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் அமைப்பு வெளியிட்டுள்ள 2021ற்கான பட்டியலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் முதல் முறையாக 2 பெண்கள் உட்பட பத்திரிகை சுதந்திரத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்ட 37 உலக நாடுகளின் தலைவர்களின் புகைப்படத்தை அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது. 2019 நவம்பரில் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் இலங்கை மீண்டும் ஒரு 2 காலத்திற்கு சென்றுள்ளதாகவும் குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. பாதுகாப்பு அமைச்சராக இருந்தபோது குறைந்தது 14 ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டனர் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டனர் என்றும் சுமார் 20 பேர் சித்திரவதை அல்லது மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட பின்னர் நாட்டை விட்டு வெளியேறினர் என்றும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த பின்னணியில் தமிழ் சிறுபான்மையினரின் அல்லது இலங்கையில் உள்ள முஸ்லிம் சமூகத்தின் அவல நிலை போன்ற முக்கியமான பிரச்சினைகள் குறித்த புலனாய்வு செய்திகளை வெளியிடும் ஆபத்துக்களை எதிர்கொள்கின்றனர் என குறித்த அமைப்பு கூறியுள்ளது. இத்துடன் சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.